நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனி. இறைவனின் பேரருளால் எல்லாம் வல்ல திருவருளின் கைகூட்டால் நாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 27வது சர்க்கத்தை இன்று சிந்திக்க இருக்கிறோம். சீதையின் கற்பின் இலக்கணத்தை இன்று சிந்திப்போம். இவ்வாறு ராமன் கூறியதும் அன்பு செலுத்துவதற்கு உரியவளும் இனிமையாகவே பேசுபவளுமான சீதாதேவி அந்த அன்பின் காரணமாகவே கோபம் கொண்டவளாக கணவரை பார்த்து பின்வருமாறு கூறினாள். புருஷோத்தமரே, ராமா, என்ன இது? தாங்களாகவே நிச்சயித்து விட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை மிக எளிதாக சொல்கிறீர்களே. உங்கள் சொற்களை கேட்டு எனக்கு நகைப்புதான் வருகிறது. நற்குலத்தவரே, தாய் தந்தை சகோதரன், மைந்தன், நாட்டுப்பெண் ஆகியோர் தத்தம் புண்ணிய பயனுக்கேற்ப சுக சௌக்கியங்களை பெற்று தத்தம் கர்மவினையை அனுபவிக்கிறார்கள். ஆனேறு போன்றவரே, மனைவி ஒருத்தி மட்டுமே கணவனின் பாக்கியத்தில் பங்கு பெறுகிறார். அதனால் நானும் காட்டில் வசிக்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டதாகிறது. இவ்வுலகிலிருந்து சென்ற பின் தந்தையோ புத்திரனோ தெய்வமோ தாயாரோ தோழிகளோ உதவ மாட்டார்கள். பெண்களுக்கு கணவர்தான் ஒரே கதி, ஒரே போக்கிடம். ராகவா, தாங்கள் இப்போதே காட்டிற்கு புறப்பட்டு விட்டீர்கள் என்றால் நான் தங்களுக்கு முன்பாக பாதையில் உள்ள புற்களையும் முட்களையும் மிதித்து அகற்றி மேன்மைப்படுத்தி கொண்டு போவேன். ராகவா, தாங்கள் இப்போதே காட்டிற்கு புறப்பட்டு விட்டீர்கள் என்றால் நான் தங்களுக்கு முன்பாக பாதையில் உள்ள புற்களையும் முட்களையும் மிதித்து அகற்றி மென்மைப்படுத்தி கொண்டு போவேன். பொறாமையையும் கோபத்தையும் துறந்து குடித்து மீதம் வைக்கப்பட்ட தண்ணீரையும் உடன் கொண்டு செல்வது போல என்னையும் அழைத்துச் செல்ல வேண்டும். பொறாமையையும் கோபத்தையும் துறந்து குடித்து மீதம் வைக்கப்பட்ட தண்ணீரையும் உடன் கொண்டு செல்வது போல என்னையும் நீங்கள் அழைத்துச் செல்ல வேண்டும். வீரரே, நான் எந்த குற்றமும் செய்யவில்லையே. பெண்ணாகிய இவள் காட்டிற்கு வருவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாளே என்பதால் பொறாமை, என் சொல்லுக்கு அடங்கவில்லையே என்பதால் கோபம், ஒரு பாத்திரத்திலிருந்து தண்ணீர் குடித்துவிட்டு மிகுந்திருப்பதை அடுத்த வேளைக்கு உபயோகப்படும் என்பதற்காக எடுத்துச் செல்வது மரபு அல்ல. ஆனால் பாலைவனத்தில் போகும்போது அப்படி செய்தால் அது குற்றமாகாது என்றவாறு மாபெரும் மாளிகையின் உப்பரிகையில் காற்று வாங்கி கொண்டு இருப்பது, விமானங்களில் சஞ்சரிப்பது அல்லது அனிமா முதலிய சித்திகளை பெற்று ஆகாய வெளியில் பறந்து செல்வது போன்ற அரிய பெரிய வாழ்க்கையை காட்டிலும் எந்த நிலையில் இருந்தாலும் கணவருடைய திருவடி நிலையில் இருப்பதே மிகவும் உயர்வானது. நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை என் தாயும் தந்தையும் பற்பல விதமாக பல தடவைகள் அறிவு புகட்டியுள்ளார்கள். எனவே இப்போது நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டியதில்லை. மனித நடமாட்டம் இல்லாத அடர்த்தியான பல்வகை விலங்கு கூட்டங்கள் நிறைந்த புலி ஓநாய்கள் வாழ்கின்ற காட்டிற்கு தங்களுடன் நான் வருவேன். என்னுடைய தந்தையின் அரண்மனையில் சுகமாக இருந்ததைப் போலவே காட்டில் இருக்கும்போது மூந்துலக போகங்களை பற்றி சிந்திக்காமல் கணவருக்கு பணிவிடை செய்வதையே கருத்தில் கொண்டு வசிப்பேன். மாவீரரே, நியமங்களை கைக்கொண்டு புலன்களை வசத்தில் வைத்து ஒளிவில்லாமல் தங்களுக்கு சேவை செய்து கொண்டு பல்வகை மலர்கள் கனிகளின் மனம் கவரும் மனத்தை பரப்பும் காட்டு பிரதேசங்களில் தங்களுடன் ஆனந்தமாக இருப்பேன். தன்மானம் காப்பவரே, காட்டில் தங்களிடம் சரணாகதி அடைந்த மற்ற மக்களை பேணவும் தங்களால் முடியும் என்னும்போது என்னை காப்பாற்றுவது பெரிய காரியமா என்ன? பெரும்பேறு பெற்றவரே, சந்தேகமில்லாமல் இப்போது நான் தங்களுக்கு காட்டிற்கு வருவேன், தங்களுடன் காட்டிற்கு வருவேன். இந்த முடிவிலிருந்து என்னை தடுத்து நிறுத்துவதற்கு எதனாலும் முடியாது. தினந்தோறும் பழங்களையும் கிழங்குகளையும் புசித்து கொண்டிருப்பேன். அறுசுவை உணவு புசித்தவளால் இப்படி இருக்க முடியுமா என்று சந்தேகப்பட வேண்டாம். தங்களுடன் கூடவே இருக்கின்ற நான் எவ்வித துன்பத்தையும் தரமாட்டேன். தங்களுக்கு முன்னால் செல்வேன். தாங்கள் போஜனம் செய்தபின் மிகுந்திருக்கும் உணவை உண்பேன். பேரறிவாளரான பிரபு தங்களுடன் நதிகள், மலைகள், குட்டைகள், மரச்சோலைகள்
ஆகிய எல்லா இடத்தையும் அச்சம் என்பதை அறியாமல் ஆனந்தமாக சுற்றி பார்க்க விரும்புகிறேன். வீரரான தங்களுடன் கூட அன்னப்பறவைகள் நீர்க்கோழிகள் நிறைந்து அழகாக மலர்ந்து விளங்கும் தாமரை தடாகங்களை பார்க்க விரும்புகிறேன். தர்மானுஷ்டானங்களை கடைபிடிக்கும் நான் அங்குள்ள நீர்நிலைகளில் நாள்தோறும் நீராடுவேன். விசாலமான கண்களை உடையவரே, மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தவளாய் தங்களுடன் கூட உற்சாகமாக காலம் கழிப்பேன். இவ்வண்ணம் தங்களோடு கூட கெடு இன்னும் முடியவில்லையே என்று அழுத்து கொள்ளாமல் 100,000 ஆண்டுகள் கழிந்தாலும் நான் அறிய மாட்டேன். எனக்கு இதை காட்டிலும் தேவலோகம் மேம்பட்டதல்ல. ராகவனே, நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் சொர்க்கத்தில் வாழும் வாய்ப்பு கிடைத்தாலும் புலிநுகர் வீரரே, நான் அதை விரும்ப மாட்டேன். வன விலங்குகள், வானரங்கள், யானைகள் நிறைந்த புகுந்து செல்வதற்கு அரிய காட்டிற்கு நான் வருவேன். மனக்கட்டுப்பாட்டுடன் இருந்து கொண்டு தங்கள் திருவடிகளையே தஞ்சமடைந்து எப்படி என் தந்தையின் வீட்டில் சௌக்கியமாக இருப்பேனோ அப்படியே காட்டில் வாழ்வேன். தங்களை தவிர வேறு எதையும் மனத்தால் நினைக்காதவளும், தங்களுக்கு அனுகூலமாகவே எப்போதும் சிந்திப்பவளும், தங்களிடமிருந்து பிரிவு ஏற்பட்டால் உடனே உயிரை விடுவது என்று நிச்சயித்து இருப்பவளும், என்னை என் பிரார்த்தனையை உள்ளமுவந்து அங்கீகரித்து கூடவே அழைத்துச் செல்லுங்கள். நான் தங்களுடன் இருப்பதனால் தங்களுக்கு எந்த சுமையும் ஏற்படாது. அறத்தின் அன்பரும் உத்தம புருஷருமாகிய அவர் இவ்வாறாக வேண்டிக் கொள்ளும் சீதா பிராட்டியை தன்னுடன் அழைத்துச் செல்ல விரும்பாதிருந்தார். வனவாசத்திலிருந்து அவள் மனத்தை திருப்புவதற்காக அங்குள்ள பல வகையான துன்பங்கள் பற்றி சீதையிடம் எடுத்து கூறத் தொடங்கினார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 27வது சர்க்கம் முற்றிற்று. சர்க்கம் 28. காட்டில்தான் எத்தனை துன்பங்கள்! அறநெறியில் பிடிப்பு உள்ளவரும் அறவொழுக்கம் அறிந்தவருமான அவர் காட்டில் ஏற்படக்கூடிய துன்பங்களை மனத்தில் கொண்டு அவளை இவ்வாறாக பேசிய சீதையை தன்னுடன் அழைத்து போகும் எண்ணத்தை கொள்ளவில்லை. கண்ணீர் விட்டு கலங்கிய கண்களோடு இருக்கும் அவளுக்கு மறுபடியும் சமாதானம் கூறி அறமூர்த்தியாகிய அவர் காட்டிற்கு போகும் எண்ணத்திலிருந்து அவளை திருப்புவதற்காக பின்வருமாறு கூறினார். பிராட்டியே, நீ உயர்ந்த குலத்தில் தோன்றியவள், எப்போதும் அற ஒழுக்கத்தில் உறுதியாக ஈடுபட்டிருப்பவள். அதனால் இங்கிருந்தபடியே அறச்செயல்களை கடைப்பிடி. அதனால் என் மனம் நிம்மதியாக இருக்கும். சீதே, தேகபலம் குறைந்தவளே, உனக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதன்படியே நீ நடக்க வேண்டும். காட்டிலோ துன்பங்கள் ஏராளம், அவைகளை பற்றி சொல்கிறேன் கேள். சீதே, வனத்தில் வசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை துறந்துவிடு. காடு மனித சஞ்சாரம் இல்லாதது என்றும் பல வகையான கஷ்டங்கள் நிறைந்தது என்றும் சொல்லப்படுகிறது. மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் சகல நன்மையும் நலமும் உண்டாகும். மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள், தனலாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூனியம் வேரோடு அழியும். தீராக்கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயமுண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் நல்ல உள்ளம் படைத்த சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனமுருகி வேண்டுவதும் கிடைக்கும். அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர்.
வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேறு அளிக்கும் மோட்சம் கிட்டும். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம சீதாராமா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.